ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி ஏசப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர். அதற்காக நன்றி. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் துக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றையும் துடைக்க நீர் வல்லவர் சுவாமி. நான் உமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இனி பாவம் செய்யாதே, உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உமது ஜனம் ரட்சிக்கப்படணும் அப்பா. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு அனந்த ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்பா. தோல்வி காணக்கூடாது. உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பலகீனமும் பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அவர்களுடைய கண்களை திறந்தருளும் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேகமீதில் இயேசு ராஜா வேகம்பரரி. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரி. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சீர்க்க அவரே வாராரி. மேகமீதில் இயேசு சாமி வேகம் வாராரி. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. மீண்டவரோ பரலோகம் செல்ல மீதினில் விடுவாரே. மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே. கிறிஸ்துவுள்ள மரித்தோரெல்லாம் கிளம்பி எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பி எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டார்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டார்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கோடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவியை கொடுத்திடுவார். அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை எவரும் அறியார். ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி பாவம்.
எனக்கு அன்பானவர்களே, பாவம் என்று ஒன்று உண்டு என்று எல்லா மதமும் ஒத்துக்கொள்ளுகிறது. பொதுவாக சிலர் கொலை, கொள்ளை, விபச்சாரம், களவு போன்றவைகளே பாவம் என்கிறார்கள். சிலர் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சினிமா பார்த்தல், ஆபாச புத்தகங்கள் படித்தல், சூதாடுதல், தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசுவதுதான் பாவம் என்கிறார்கள். இன்னும் சிலர் பொல்லாத சிந்தனைகள், பொய், பொறாமை, பொருளாசை, அறியாமை, விரோதம், வன்மம், புறங்கூறுதல், அன்பில்லாமை, வஞ்சகம், அகந்தை, வீம்பு, இரக்கம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், சுவாப அன்பு இல்லாதவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், துரோகம் செய்தல், நல்லோரை பகைத்தல், சுகபோக பிரியர், தற்பிரியர், பெருந்தீனி, பண ஆசை, கோபம், மூர்க்கம், சோம்பல், வம்பு வார்த்தைகளை, கடும் சொற்கள், பரிசுத்தம் இல்லாமல், தாய் தகப்பன் கனம் பண்ணாமல் இருப்பது, தெய்வ பக்தி இல்லாமை பாவம் என்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது நியாய பிரமாணத்தை, தேவ கட்டளை, தேவ நீதியை மீறுவது பாவம். அநீதி எல்லாம் நீதிக்கு புறம்பானது பாவம். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாதது பாவம். கெட்ட சிந்தனை பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். துன்மார்க்கன் போடும் துணிச்சல், இரட்டை வாழ்க்கை, மாய்மாலம் வாழ்க்கை பாவம். இப்பாவங்களை எல்லாம் சத்துருவால் உண்டாகிறது. பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. ஆதாம் ஏவாளை தேவனை விட்டு பிரிந்துவிட்டு பாவம் தேவ மகிமை அற்றவர்களாகி விடுகிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். மது, மாத்திரை, புகை பிடித்தல் பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவம் மனிதனை பரலோகத்திற்கு போக விடாமல் தடை செய்கிறது. பாவம் மனிதனை நரகத்துக்கு வழி நடத்துகிறது. கிறிஸ்துவின் மத்தியில் கூட பாவத்தை குறித்து பயம் இல்லை. துணிகரமான பாவம் செய்கிறார்கள். துணிகரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று ஞானி சொல்லுகிறார். நான் உன் பாவத்தின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் பல லட்சமாக்குவேன். நம் பாவங்கள் நமக்கு நன்மையை வரவிடாமல் தடுக்கிறது. பாவம் என்பது பிசாசினால் உண்டானது. இது மிக கொடூரமானது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் பாவத்தின் மேல் கவனமாய் இருக்கிறார். பாவம் பத்திரப்பட்டு இருக்குமாம். பாவம் இரும்பு எழுத்திலும் வைரத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் மிக கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். ஆகவே நாம் தேவ தண்டனைக்கு தப்ப வேண்டுமானால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 8:13 தன் பாவங்களை அறிக்கை செய்தது மட்டுமல்லாமல் அவைகளை அடியோடு விட்டுவிட வேண்டும். எல்லா மதங்களும் இக்கொடூரமான பாவத்தில் இருந்து விடுதலையாக பரலோகம் போய் சேர பல வழிகளை சொல்கின்றார்கள். ஆடு மாடுகளை, மிருகங்களை பாவத்திற்கு பரிகாரமாக பலி செலுத்த வேண்டும் என்கிறார்கள். இன்னும் சிலர் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு, காசி, ராமேஸ்வரம், திருப்பதி, பூரி, மெக்கா, எருசலேமுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். புண்ணிய நதிகளில் பாவத்தை போக்க நீராட வேண்டும். லட்சமாக பணம், தங்கம், வெள்ளி காணிக்கையாக தெய்வத்திற்கு செலுத்துவதின் மூலம் பாவத்தை போக்க பரலோகம் செல்ல வழி தேடுகிறார்கள். இன்னும் சிலர் நெருப்பு வளர்த்து யாகம் செய்கின்றனர். இன்னும் சிலர் கால்நடையாக பல ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள். இன்னும் சிலர் தவம் செய்கின்றனர். இன்னும் சிலர் தலையால் சுருண்டு தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி
பாவ மன்னிப்பு தேடி பரலோகம் செல்ல முயற்சி செய்கின்றார்கள். இவை எல்லாம் வீண் முயற்சியே. என் கிருபை உனக்கு போதும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எல்லா மதங்களும் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆதி முதல் மனிதன் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை பெறத்தான் பலி செலுத்தப்பட்டது. மனிதனுடைய பாவத்துக்கு மிருகத்தின் இரத்தம் சமமாக முடியாது. ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனுக்கு இரத்தம் கொடுக்க வேண்டுமானால் மிருகத்தின் இரத்தத்தை கொடுக்க முடியாது. அந்த இரத்தத்தை அந்த உடலும் ஏற்றுக்கொள்ளாது. மனிதனுக்கு மனித இரத்தம்தான் கொடுக்க வேண்டும். அதிலும் எந்த நோயும் இல்லாதவர்களின் சுத்தமான இரத்தம்தான் கொடுக்கப்பட வேண்டும். இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மனு குலத்தின் பாவத்திற்காக இரட்சிப்புக்காக சிலுவையில் தன் சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நம் பாவங்களை கழுவுவதற்காக சிந்தி கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். நீதி உண்டாக இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்கிறவன் இரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:10 படி அவராலே அன்றி இயேசு இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும் பொழுது வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமெல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இந்த பூலோகத்தின் மானிடனாய் பிறந்து 30 ஆண்டுகள் தாய் தந்தை அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டி 3.5 ஆண்டுகள் இந்த உலகில் மனுக்குலத்துக்காக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பாவம், சாபம், வியாதி, கவலை, கண்ணீர்னாலும் சத்துருவின் பிடியினாலும் சிக்கி தவித்தவர்களின் விடுதலையாக்கி இறுதியில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நம் பாவங்களுக்காக கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்திய இரட்சிக்க ஒரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரை சிந்தி கொடுத்து பாவத்தினால் நாம் இழந்து போன நித்திய ஜீவனை திரும்ப கொடுப்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்து மரித்து அடக்கமண்ணப்பட்டு நாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிருடன் எழுந்து தான் உயிர்த்தெழுந்ததை பல திஷ்டாந்தரங்களின் மூலம் வெளிப்படுத்தி காட்டிவிட்டு பரலோகம் சென்றார். இந்த நிமிஷம் வரை நமக்காக உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், நம் இரட்சகர் என்பதை மனதார விசுவாசித்து நம்பி அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை பாப, சாபம், நித்திய மரணம் ஆக்கினியில் இருந்து இரட்சித்து பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவார். இது போக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுதல் உண்டாகும் இரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் உண்டாகும் இரட்சிப்பு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதால் உண்டாகும் இரட்சிப்பு, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் பாவங்களை உடைந்த உணர்வுள்ள இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துதான் மெய்யான இரட்சகர் என்பதை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அப்படி மறுபடியும் பிறக்கும்போது நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்பொழுது நம் நாமம் பரலோகத்தில் காணப்படுகிறது. அப்பொழுது நாம் மணவாட்டி சபையில் அங்கத்தினராக மாற்றுகிறோம். அப்படி மாறும் பொழுது நம் மரணம் நம்மை சந்தித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருந்தாலும் அவரை முகமுகமாய் சந்திப்போம். அவரோடு யுக யுகமாய் வாழுவோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே கடைசி வரை, மரணம் வருகை வரை இரட்சிக்கப்படுபவன் இரட்சிப்பை காத்து கொள்ளுவான். தம் ஆதி பிதாக்களை தமது சாயலாக சிருஷ்டித்து
தாம் படைத்த அழகான ஏதேன் தோட்டத்தில் வைத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதன் கீழ்ப்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனுக்கு தேவன் சகல மிருக ஜீவன்களையும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளையும் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல வித விருட்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். மனிதன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு புசிக்கவில்லை. காய்களையும் கனிகளையும் பறித்து புசித்தான். மனிதனுக்கு எதிரியே இல்லை. வெள்ளாடும் சிங்கமும் ஒன்றாக மேயும். விரியன் பாம்பின் புற்றுக்குள் கைவிட்டாலும் அது தீண்டாதாம். ஆகாயத்தில் நீர் மண்டலத்தை வைத்திருந்தார். அவர் இயற்கையின் மத்தியில் உலாவினார், படுத்து உறங்கினார். ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் தேவன் அவர்களோடு பேசி உலாவி வந்தார். தேவன் தோட்டத்தின் நடுவில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். ஆனால் ஏவாள் சர்ப்பம் பிசாசானவள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளையை மீறி விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தாள். ஆதாமையும் புசிக்கச் செய்தாள். இருவரும் தேவனுடைய கட்டளையை மீறினபடியால் பாவம் செய்தார்கள். அவர்கள் இருவரும் பாவம் செய்தபடியினால் பயம், கலக்கம், திகில் அவர்களை பிடித்து கொண்டது. ஒளிந்து கொண்டனர். தேவன் தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். நீர் விலக்கி வைத்த கனியை புசித்தோம், பாவம் செய்தோம் என்றான். ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தினர். தேவன் சர்ப்பத்தை சபித்தார். நீ சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவான். தேவன் ஸ்திரீயை ஏவாளை பார்த்து, நீ கற்ப வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷன் பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஆதியாகமம் 3 அதிகாரம் 12 வசனம் 16 பின்பு தேவன் ஆதாமை பார்த்து, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடியினால் தோட்டத்தை விட்டு வெளியேறினான். இவ்வாறு முதலாவதாக தேவ சாபம் மனிதன் மீதும் பூமியின் மீதும் வந்தது. இரண்டாவதாக காயின் அவன் தம்பி ஆபேல் மீது பொறாமை கொண்டு கொலை செய்தான். தேவன் காயினை பார்த்து, நீ உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சபித்தார். சாபம் 3 வகைப்படும். சாபம் 3 வகைப்படும். தேவ சாபம் நாமாக தேடிக்கொள்ளும் சாபம், மற்ற மனுஷர்கள் விடும் சாபம் என்று பார்க்கலாம். நாம் எப்படிப்பட்ட சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவே ஆகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த 10 கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடவாமல் தேவ சாபம்
தண்டனை நிச்சயம் நம் மீது வரும். சாபங்கள் தண்டனைகள் நம் மீது வரும். நீ பட்டணத்திலேயும் சபிக்கப்பட்டு இருப்பார், வெளியிலேயும் சபிக்கப்பட்டு இருப்பாய். கடைசி வரை படியுங்கள். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்வு மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கர்த்தர் உன்னை எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார். கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது தேவ சாபம் தேவ தண்டனை நமக்கு வந்தே தீரும். தேவன் சர்ப்பத்தையும் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினால் அவர்களை சபிக்கிறதையும் பார்க்கிறோம். காயின் ஆபேலை கொலை செய்தபடியினால் அவனை சபிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் யெரொபெயாம் அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தபடியினால் தேவனை தள்ளிவிட்டு அந்நிய தேவர்களை தேடினபடியால் அவனையும் அவன் சந்ததியும் அடியோடு அழித்து போட்டார். தேவன் தாவீதை பார்த்து, இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும் என்றார். அவிவிசுவாச வார்த்தைகளை கூறுவதை விட்டுவிட்டு விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். தாவீது தன் கோலியாத்தை கொல்லுவேன் என்றான். அதே போல ஒரே ஒரு கவன் கல்லால் கொண்டு வீழ்த்தினான், தலையை வெட்டினான் என்று பார்க்கிறோம். சகரியாவுக்கு குழந்தை பிறக்கும் வரை அவிவிசுவாச வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. இத்தனை வயதான காலத்தில் எனக்கு குழந்தை பிறக்கக்கூடுமா என்று அவிவிசுவாச வார்த்தையை பேசிவிடக் கூடாது என்று குழந்தை பிறக்கும் வரை வாயை அடைத்து விட்டார். குழந்தை பிறந்த பின்பு பேரிடும் போதுதான் வாய் திறந்தது. எரிகோவுடன் யுத்தம் செய்த 7 முறை சுற்றி சுற்றி வரும்போது யாரும் பேசக்கூடாது என்று தேவன் சொல்லிவிட்டார். இல்லாவிட்டால் இந்த கோட்டை எங்கே விழப்போகிறது என்று அவிவிசுவாச வார்த்தைகளை பேசி இருப்பார்கள். ஆகையால் தான் அவர்களை பேச விடாமல் தடுத்து விட்டார். எனவே நாம் எப்பொழுதும் நல்ல விசுவாச வார்த்தைகளை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளிலே பேச வேண்டும். நான் எங்கே பாஸ் பண்ண போகிறேன், எனக்கு எங்கே வேலை கிடைக்கப் போகிறது, நான் எங்கே சுகமாக போகிறேன் என்று எப்பொழுதும் நம்மை குறித்து நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தால் சோர்ந்து போனால் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு சொன்னது போல நாம் பயந்து வாயினால் அறிக்கை செய்தது எதுவோ அது வந்தே தீரும். ஆகையால் நாம் சாபமான வார்த்தைகளை தாழ்வான வார்த்தைகளை நம்மை குறித்தோ நம் பிள்ளைகளை குறித்தோ பேசக்கூடாது. நம் பிள்ளைகளை பார்த்து நீ எங்கே உருப்பட போகிறாய், நீ ஒருபோதும் விளங்க மாட்டாய், இந்த பாடு என்னை படுத்துகிறாய், நீ செத்தாவது தொலையேன் என்று பேசக்கூடாது, சபிக்கக்கூடாது. அது பலித்து போகலாம். தேவ சாபம் ஒருபுறம் இருக்க மனித சாபம் மற்றொரு பக்கம் இருக்கிறது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு விரோதமாக அநியாயமாக பேசும் பொழுது அல்லது தீமை செய்யும் பொழுது பாதிக்கப்பட்ட மனிதனின் மனம் உடைந்து நொந்து மனவேதனையோடு கண்ணீரோடு நீ நன்றாக இருப்பாயா? இருக்க மாட்டாய், நீயும் உன் குடும்பமும் அழிந்து போகும் என்று விடும் சாபம் உண்டு. இப்படி மனவேதனையோடு விடும் சாபம் பலிக்கும் என்று சொல்லுவார்கள். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் நீதிமொழிகள் 26:22 காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது என்று ஞானி கூறுகிறார்.
நாம் எந்த தவறும் அநியாயமும் செய்யாமல் பேசாமல் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு எந்த தீமையும் செய்யாமல் இருக்கும் போது, வீணாக அல்லது நம் மீது பொறாமை கொண்டு யாராவது பேசினால், சபித்தால் அல்லது சாபமிட்டால் அது நம்மேல் வராது, தங்காது, நம்மை பாதிக்காது. தேவன் நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக தீமை செய்யும் போது அவர்கள் மன வேதனையோடு விடும் சாபம் நம்மை பாதிக்கும். நாம் மற்றவர்களின் சாபத்தை, வயிற்றெரிச்சலை வாங்கக்கூடாது, காத்து கொள்ள வேண்டும். வேதத்தில் மனிதனால் வரும் சாபங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 26 பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்து இருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகமாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எலியா ஆகாப்பை நோக்கி, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்றான். அப்படியே நடந்தது. எலியா பட்டணத்தில் இருந்து வந்து போகையில் பிள்ளைகள் வந்து அவரை பார்த்து, மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் திரும்பி அவர்களை பார்த்து, கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. நாபேத்தை கொலை செய்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்து கொண்டபடியால் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பவுல் எலிமாவை பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன் மேல் வந்து இருக்கிறது. நீ சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக்கு கொடுத்திருக்கிறவனை தேடினான். நியாயவித்தக்காரனாகிய சீமோன் அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மீது கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதை காண்கிறேன் என்றான். நம்மை பாவமர சாபமர கழுவி சுத்திகரிக்க விடுவிக்க சிலுவையில் தன் சரீரத்தில் இருக்கும் இரத்தம் முழுவதையும் சிந்தி கொடுத்தார். நம்முடைய பாவம் சாபம் அதனால் வரக்கூடிய நோய்கள் பலவீனங்கள் நம் மீது ஏற்றுக்கொண்டு தம்மையே பாவமாக்கி சாபமாக்கினார். அவர் மரணத்திற்கு மூலம் நாம் நம்முடைய பாவம் அதனால் வரும் சாபம் அதன் மூலம் வரும் பலகீனம் நோயிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நாம் ஒரு வெற்றியின் வாழ்வை பெறுகிறோம். நாம் ரட்சிப்பு அடையவும் பாவம் சாபம் சிந்திய மரணம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறவும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. நாம் பாவம் சாபம் அதனால் வரும் விளைவில் இருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம். என்னை ரட்சிக்க மனுகுலத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் சிலுவையில் சுமர்ந்து தீர்த்தார். நம்முடைய எல்லா பாவங்கள் சாபங்கள் நித்திய மரணத்திலிருந்து விடுதலையாக்க தன் இரத்தம் முழுவதையும் நம்மை
பாவமர கழுவி சுத்திகரித்தார். பாவத்தின் நிமித்தம் நம் இழந்து போன நித்திய ஜீவனை நமக்கு திரும்ப கொடுக்க நம் ஜீவனையும் கொடுத்தார். அவர் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள ஜீவிக்கிற தேவனாக இன்றும் இருக்கிறார். யெரொபெயாமின் கை மடக்க முடியாமல் போன பொழுது அவன் தேவனுடைய மனுஷனை பார்த்து, எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர் செய்யப்பட்டது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. தம் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். சாபம் திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வரும். அவர்களை அழித்து போடும். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். நம் பாடுகள் குறிக்கப்பட்ட காலம் வரைதான் உண்டு. யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் 17 வயதிலிருந்து 30 வயது வரை சகோதரர்களால் பாடுகள், சிறைச்சாலை, அவமானம், நிந்தைகள் வழியாக கடந்து சென்றான். உபத்திரவங்களுக்கு பின்தான் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இத்தனை பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பின்பும் குழந்தைக்காக 25 ஆண்டுகள் காத்திருந்து ஈசாக்கை பெற்றான். அதன் பின்பும் சோதிக்கப்படுகிறான். அதிலும் தேவனுக்கு உண்மையோடு இருந்து விசுவாசியின் தந்தை என்று பெயர் பெறுகிறார். தானியேலுக்கு சிங்கக்கவியின் பாடுகள் ஒரு இரவு மட்டுமே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சில மணி நேரம் மாத்திரமே அக்கினி ஜுவாலையில் போடப்பட்டார்கள். பின் விடுதலை பெற்றனர். துன்பத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கு நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என் இடத்திற்கு வராதபடி இந்த குவியலுக்கும் சாட்சி இந்த தூணும் சாட்சி என்று லாபான் யாக்கோபிடம் கூறுகிறான். இம்மட்டும் மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. நமக்கு வரும் துன்பம் உபத்திரவும் ஒரு எல்லை மட்டும்தான். யாக்கோபு வாழ்க்கையையும் யோபுவின் வாழ்க்கையையும் ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது பாடுகளும் துன்பங்களும் ஒரு எல்லைக்கு மேல், ஒரு அளவுக்கு மேல் வர முடியாது. தேவன் அனுமதிக்கவும் மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோல தேவன் நம் உபத்திரவங்களுக்கும் ஒரு எல்கை வைத்திருக்கிறார். சாகும் வரை உபத்திரவமாக என்று கலங்காமல் கர்த்தர் விடுதலை அளிப்பார். பாடுகளுக்கு பின் ஆசீர்வாதம். யோபுவின் சிறை வாசகத்திற்கு பின்பு பார்வோன் யோசேப்பை அரண்மனைக்கு அதிகாரியாக்கி முத்திரை மோதிரத்தை போட்டு தனக்கு அடுத்த ஸ்தானத்தை வைக்கிறான். 2வது ஸ்தானம் எல்லாரும் அவனை பணிந்து கொள்ளும்படி செய்கிறான். அக்கினி பரீட்சைக்கு பின் அவர்கள் தேசத்தில் அதிபதிகளாக உயர்த்தப்பட்டார்கள். யோபுவின் வாழ்க்கையிலும் பல இழப்புகள், மரணங்கள், கொடூரமான வியாதிகள், நிந்தைகளுக்கு பின் எல்லா வகையிலையும் இரட்டத்தனையாக ஆசீர்வாதங்களை பெற்றார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்புதான் அற்புதங்கள் செய்தார். அவர் கீர்த்தி எங்கும் பரவியது. எனவே நம் பாடுகள், கண்ணீர்கள், உபத்திரவங்களுக்கு பின் இம்மையிலையும் மறுமையிலையும் ஒரு மேலான பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.